தஞ்சாவூர் கோயில் சாபம் தான் எம்ஜிஆரை கொன்னுச்சுன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1984 அன்னைக்கு எம்ஜிஆர் தஞ்சாவூர் கிழக்கு கோபுர வாசல் வழியாக உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எம்ஜிஆரோட உடல்நிலை ரொம்பவே சரியில்லாமல் போயிடுது. திரும்பவும் 1984 அக்டோபர் 16 இந்த உடம்பு சரியில்லாமல் போன எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக இந்திரா காந்தி வராங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 31 அன்னைக்கு இந்திரா காந்தியை சுட்டு கொண்டுறாங்க. ஸோ அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கான காரணமும் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில்னு சொல்கிறாங்க. மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் பார்த்தீங்களா, அப்போ அவர் இறந்தே போயிடுறாரு. அதுக்கப்புறம் 1997 அந்த கோயிலில் மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்தில் 40 பேர் இறந்து போயிடுறாங்க. 200க்கும் மேற்பட்டவங்க மிகப்பெரிய ஒரு காயத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த கிழக்கு கோபுரம் அபசுகனமான ஒரு கோபுரமாக பார்க்கப்படுது, எல்லாத்தாலையும் நம்பப்படுது. அந்த கோயில் இருந்த இடத்துல ஆரம்ப காலகட்டத்தில் கோயிலுக்கு முன்னாடி எங்கள் தனிக்குளத்தான் கோயில் இருந்து தான் நம்பப்படுது. அந்த கோவிலை இடிச்சுட்டு தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலே எழுப்பியிருக்காங்க. அதாவது அந்த கிழக்கு கோபுர வாசல் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் தனிக்குளத்தான் கோயில் இருந்திருக்கு. ஸோ அதை இடிச்சுட்டு தான் இந்த தஞ்சாவூர் கோயிலே எழுப்பியிருக்காங்கன்னு நம்பப்படுது. இந்த தனிக்குளத்தான் கோயிலை அப்போ இருந்த மன்னர்கள் இடிக்க சொன்னதாகவும் அதுக்காக அங்கே வேலை செய்வாங்க. அவங்க எல்லாருமே அந்த கோயிலோட கோபுரத்தில் ஏறி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ, அதனால தான் அந்த கோயில் சாபம் பெற்ற கோயிலாகவும் நம்பப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன கேட்டால் அது சுத்தமாக ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதை தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கோவிலோட வரலாற்றையும் சிறப்பையும் மறைக்கிறதுக்காக இப்படி பொருளை கட்டி வராங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.